கோவையில் நடைபெறும் தவேக பூத் கமிட்டி கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தார் கட்சித் தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் நிறைவு பெற்ற நிலையில தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. குறிப்பாக கோவையில் நடைபெறக்கூடிய தவேகவினுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் விமான நிலையம் வந்திருந்திருக்கிறார். கோவை எஸ்என்எஸ் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பூத் கமிட்டி அமைப்பதில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக இருக்கிறார்கள். முதற்கட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மேற்கு மண்டலமான கோவையில முதல் பூத் கமிட்டி மாநாட்டை இன்றும் நாளையும் நடத்த இருக்கிறார்கள். இன்று மாலை சரியாக 3 மணி அளவில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில முதல் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருக்கிறது. அடுத்த கட்டமாக மேற்கு, மத்திய, தெற்கு, வடக்கு, டெல்டா என 5 மண்டலங்களாக பிரித்து பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிகளையும் பொறுத்தவரை கிளை அளவில் தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் முதலாவது தேர்தலை சந்திக்கக்கூடிய நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயுமான தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். முதற்கட்டமாக மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர் நியமனம் தொடர்பாக பல்வேறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கிளை அளவில் தன்னுடைய கட்சிகளை பலப்படுத்துவது, மக்களிடம் சென்று கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை சென்று சேர்ப்பது, கட்சி ஆரம்பிப்பதற்கான நோக்கம் உட்பட பல்வேறு விஷயங்களையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு மாத காலமாகவே இந்த நிலையில்தான் கட்சியினுடைய கிளை அளவில் பலப்படுத்துவது தொடர்பாக ஒரு பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த வேண்டும் என கடந்த மாதமே கட்சியினுடைய தலைவர் விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று மாலை 3 மணி அளவில் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் இந்த பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுகிறது. தவேகவினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது, உறுப்பினர்களுடைய சேர்க்கையை மீண்டும் தொடங்கி உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கையை 2 கோடியாக உயர்த்த வேண்டும், அதே போல மாவட்ட வாரியாக மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும் என்ப பல்வேறு அறிவுறுத்தல்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது முதல் பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விஜய் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக கோயம்புத்தூர் செல்ல இருக்கிறார். சரியாக 1 மணி நேரத்தில் அவர் கோயம்புத்தூர் சென்றடைவார். அதற்கு பிறகு அங்கு தனியார் நட்சத்திர விடுதியில் ஓய்வெடுத்த பின்னர் சரியா மாலை 3 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2 நாட்கள் நடைபெற திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளை நேரடியாக ஒரே அரங்கிற்கு வைத்தும் கட்சியை எந்த அளவுக்கு பலப்படுத்த வேண்டும், இதற்கு முன்பாக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறார்கள், தமிழக வெற்றிக் கழகம் அதில் மாற்றாக எந்த அளவுக்கு செயல்பட வேண்டும் என பல்வேறு அறிவிப்புகளும் விஜய் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.